கங்கணபதியை போற்றி, ஓம் காளியை போற்றி, ஓம் துர்கையை போற்றி, பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி இந்த அற்புதமான கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது அனைத்து குருமார்களையும் வணங்கி அவர்கள் பொற்பாதம் பணிந்து அவர்களின் ஆசையோடு இங்கு இந்த நிறுவனத்தின் தலைவருமான என்னுடைய ஆசானுமான திரு பரணிபாரதி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் திரு தணிகாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி, திரு சந்திரன் ஐயா அவர்களையும் திரு மணியன் ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் அனைத்து சிறப்பு பேச்சாளர்களையும் வாழ்த்தி வரவேற்று எனது அற்புதமான இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நவாம்சத்தின் இரகசியங்கள். நவாம்சம் என்றால் என்ன? நாம் அதனை ஏன் பார்க்க வேண்டும்? அதில் ஒளிந்திருக்கும் இரகசியங்கள் என்ன? சும்மா ஒரு வார்த்தையில் அந்த கிரக சாரத்தை வைத்து நாம் அதை சொல்லிவிட முடியாது. ஒரு மனிதனுக்கு ஏராளமான ஆசைகள் இருக்கும். அதாவது 5 வயது சிறுவனுக்கு நீங்கள் பேனா கொடுத்தீங்கன்னா அவன் வாங்க மாட்டான். அவனுக்கு பென்சில் கொடுத்தீங்கன்னா, அதே கலர் பென்சில் அந்த மாதிரி பென்சில் கொடுத்தீங்கன்னா அவன் உபயோகப்படுத்தும் பொருளை கொடுத்தா தான் அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்குவான். அதே அவன் வளர்ந்த பிறகு அதே பென்சிலை கொடுத்தீங்கன்னா வாங்குவானா? அவன் பேனாவிற்கு ஆசைப்படுவான். இதுபோல் நமது ஜாதகத்தில் திசாபுத்திகள் மாறும் பொழுது மனிதனின் மனநிலையும் மாறுபடுகிறது. ஓகேங்களா? அதனோட உண்மைத்தன்மையை நமக்கு உணர்த்துவது நவாம்சம். இப்போ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜாதகர் ஏதாவது ஒரு ராசியில் அங்கே அதில் இருக்கிற ஒரு 9 பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் தான் பிறந்திருப்பார். உதாரணத்திற்கு மிருகசீரிடம் 1ஆம் பாதத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். அவர் நம்மக்கிட்ட ஜாதக பலன் பார்க்க வராருன்னு வச்சுப்போம். அவருக்கு நீங்கள் எந்த மாதிரி பலனை சொல்வீங்க? எப்படி சொல்வீங்க? எதை வைத்து பலன் கூறுவீங்க? மிருகசீரிட நட்சத்திரத்தின் முழு குணாதிசயங்களையும் நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபராசியில் முதல் 2 பாதத்தையும் மிதுன ராசியில் அடுத்த 2 பாதத்தையும் கொண்டுள்ளது. ஆனால் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவர் எந்த பாதத்தில் பிறந்திருக்காரு? 2ஆவது பாதத்தில் பிறந்திருக்காரு. ஆனால் நாம் அப்படி பலன் சொல்கிறோமா? நம்ம அவங்களுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? கிடையாது. பொதுவாக மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2 ராசிகளை இணைத்து, ரிஷபம் அண்டு மிதுனத்தை இணைத்து பொதுவாக பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது சரியாக வருமா? இதன் உண்மைத்தன்மை, மிருகசீரிட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்குரிய உண்மைத்தன்மை எதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அது நவாம்சத்தில் எங்கே அமர்கிறதோ, எந்த ராசியில் அமர்கிறதோ அந்த ராசியின் அடிப்படையில் தான் நாம் இதன் உண்மைத்தன்மையை பார்க்க வேண்டும். மிருகசீரிடத்தின் 2ஆம் பாதம் அம்சத்தில் எங்கே உட்காரும்? கண்ணியில் உட்காரும். நம்ம கண்ணிக்கு பலன் சொல்கிறோம்? கிடையாது. நம்ம ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் இணைத்து அந்த மொத்தம் மிருகசீரிட பாதத்துக்கு உண்டான 4 பாதத்துக்குமே சொல்கிறோம். 2ஆம் பாதத்துக்குரியவன் தான் நம்மக்கிட்ட ஜாதக பலன் பார்க்க வந்தான். ஆனால் நம்ம 1ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மொத்த பாதத்துக்குமே நம்ம பலன் சொல்லிடுறோம். இப்படி சொன்னால் அவங்களோட சிறப்பு பலன்களை சொல்ல முடியாது. அதற்குண்டான ஒரு சிறப்பு பலன்கள் அந்த அம்சத்தில் அது என்னவோ உருமாறி உட்காருது. அதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். சரி, ராசி கட்டம் என்றால் என்ன? ராசி கட்டம் என்பது ஒரு ஜனனம். இப்போது வானமண்டலத்தில் கிரகங்கள் சஞ்சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள்
அமர்ந்த நிலையை வைத்து தான் நம்ம ஒரு ஜாதகத்து கட்டத்தை நம்ம போடுறோம். அது வந்து அதோட அந்த ஒரு ஜாதகனுக்கு ஒரு கிரகங்கள் என்ன பலனை கொடுக்க போகிறது, அது நன்மையை செய்ய போதா தீமையை செய்ய போதா, அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத வந்து எதன் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீங்க, எதன் அடிப்படையில் பார்ப்பீங்க. அது இங்கே வந்து உண்மைத்தன்மையை உணர்த்தும் அப்படின்னு சொன்னால், நவாம்சத்தில் கிரக பாதச்சாரத்தின் அடிப்படையில் எந்த ராசியில் உட்காருகிறதோ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. அந்த விருந்தாளிக்கு நீங்கள் பசுகிட்டேருந்து பாலை, சுத்தமான பாலை கறந்து அதை காய்ச்சி அவருக்கு வந்து பருக கொடுக்குறீங்க. அதே விருந்தாளிக்கு மதியானம் விருந்து போடுறீங்க. அந்த இலையில் சுட சுட நெய்யை ஊற்றுறீங்க சாதத்தில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வந்து சுவையாகவும் இருக்குது. அந்த நெய் எப்படிங்க வந்துச்சு? பாலிலேருந்து வந்தது. அப்போது பாலிலேருந்து நெய் எப்படி மாறுது? பாலை வந்து தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து, வெண்ணெயை உருக்கி நெய்யாக உருமாறி வருது. அப்போது ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்கள் வந்து நமக்கு ஆதாரம். ராசி கட்டம் என்பது நமக்கு ஒரு மனிதன் பிறந்ததற்குரிய ஆதாரம். ஆனால் நவாம்சம் என்பது அவதாரம். இப்போ பால் வந்து உருமாறி, அது நெய்யாக உருமாறி நமக்கு உட்கார்றது தான் வந்து அவதாரம். பல அவதாரங்களை எடுத்து உட்காருகிறது. ஓகேங்களா? இப்போது அதே போல் பஞ்சு. இப்போ பஞ்சுங்கிறது வந்து நமக்கு வந்து ஆதாரம். பஞ்சில் வந்து என்னங்க, ஆடை தயாரிக்கிறோம். ஆடைனா ஒரே ஒரு ஆடை தானே இருக்குது. இப்போ நான் புடவை உடுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது என்னுடைய மகள் வந்து சுடிதார் போட்டுட்ருக்கா. என்னுடைய அப்பா வந்து வேட்டி சட்டை போட்டுட்ருக்காரு. அண்ணா வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்ருக்காங்க. என்னுடைய பேத்தி வந்து அது ஃப்ராக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஆடை என்பது பல பரிமாணங்களை கடந்து அது ஆடையாக வந்து அவதாரம் எடுக்கிறது. ஓகேங்களா? பஞ்சு தான் ஆதாரம், ஆடை என்பது அவதாரம். அப்போது ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும் கிரக பாதச்சாரங்கள் அவை அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறதா, அஸ்தமனமாகி இருக்கிறதா, பகைச்சாரத்தில் இருக்கிறதா, நட்புச்சாரத்தில் இருக்கிறதா, சுயச்சாரத்தில் இருக்கிறதா என்பதனை வைத்துத்தான், அது அம்சகட்டத்தில் எங்கு அமர்கிறதோ அதனை வைத்துத்தான் பலன் நம்ம சிறப்பாக கூற முடியும். உதாரணத்துக்கு ஒரு சீட்டு கம்பெனியில் நிறைய பேர் சீட் போடுறாங்க, பணம் கட்டுறாங்க. எல்லாருக்கும் அந்த சீட் பணம் கிடைச்சிருதுங்களா? எல்லாருக்குமே கிடைக்குதுங்களா? சில பேர் வந்து பணம் வந்து கிடைக்காம வந்து ஏமாந்துடுறாங்க. சரிங்களா? அது எதனாலங்க? அவருக்கு குருவோ சுக்கிரனோ பகைச்சாரத்திலோ இல்லை அஸ்தங்கமோ ஆகியிருந்ததுன்னா எத்தனை சீட்டு கம்பெனியில் பைசா போட்டாலும் அவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் கொடுக்காதுங்க. இது வந்து அந்த அம்சத்தில் தான், அந்த அம்சம்தான் ஒரு ஜாதகனின் உயிரோட்டு நிலையை கோடிட்டு காண்பிருக்கிறது, நமக்கு வந்து உணர்த்துக்குது. சரிங்களா? இப்போது நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு பொது பலன் சொல்லிட்டீங்க. அவங்களோட சிறப்பு பலன் எப்படி சொல்வீங்க? எப்படி சொல்வீங்க? இப்போ மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு 2வது பாதத்தில் பிறந்த ஒருவருக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது, சகோதர ஒற்றுமை இருக்காது. அடுத்தது சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்க மாட்டார், ஒரு சமுதாயத்தோட ஒரு ஒத்துப்போக மாட்டார். ஓகேங்களா? ஆமாம், ஒத்துப்போக மாட்டார். கூட்டாளியோட கண்டிப்பாக ஒரு அசிங்கமான பிரச்சனை உண்டு. இதே மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு திருமண வாழ்க்கை சுகமாக அமையும், சகோதர ஒற்றுமை உண்டு, கூட்டாளியால் அனுகூலம் உண்டு. இதெல்லாம் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது.
அப்புறம் எப்படி அங்கே அதை பொது பலனாக எடுத்து சொல்ல முடியும்? அதனால் ஒரு நீங்கள் வந்து இந்த இந்த ராசியில் ஒரு ஜாதகர் பிறந்துள்ளார், இந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார், இந்த பாதத்தில் பிறந்துள்ளார் அப்படின்னு எழுதிட்டால் மட்டும் போதாது. அந்த பாதத்திற்கான பலனை சொல்ல வேண்டும். அந்த பாதத்திற்கான பலன் என்ன? 4 பாதத்திற்கு வேறுபடும். அதை தான் நம்ம வந்து எடுத்து சொல்லணும். ஓகேவா? நமக்கு பைசா கொடுக்குறவன் 2ஆம் பாதத்தில் பிறந்தவன் மட்டும்தான். அதுக்கு 1ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எல்லாருக்கும் பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உண்மை நிலையை உணர்த்துவது அம்சம். அந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள் பல்வேறு பரிணாமங்களை அடைந்து அது பகைச்சாரத்தில் இருக்கிறதா, உச்சமாக இருக்கிறதா, நீசமாக இருக்கிறதா, இல்லை கிரக யுத்தத்தில் இருக்கிறதா, இந்த மாதிரி அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறதா, அஸ்தமனமாகி இருக்கிறதா, அது அம்சத்தில் எங்கு அமர்கிறது என்பதனை ஆராய்ந்து பார்த்து உள்ள நிலையை, உண்மை தன்மையை குறிப்பது தான் நவாம்சம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சனி தசை. இப்போ மகர லக்னம். அப்போ லக்னாதிபதி தசை தானே. சரி, லக்னாதிபதி 2 கூடையவனும் அவர் தானே. இப்போ எப்படி எனக்கு பலன் சொல்வீங்க? அவர் 3ல் இருக்கார், மீனத்தில் இருக்கார், எனக்கு எப்படி பலன் சொல்வீங்க? லக்னாதிபதி தசை கெடுதல் செய்யாது, நல்லது தான் செய்யும். லக்னாதிபதி வருமானத்தை கொடுப்பார். 2 கூடையவர் இல்லை, வருமானத்தை கொடுப்பாரு. அவர் 3ல் போய் உட்காந்துருக்காரு. இந்த 3ஆம் பாதத்தை இணைச்சி பேசணும். எனக்கு வருமானம் கொட்டுன்னு கொட்டியிருக்கணும்ல. ஐயாவுக்கு தெரியும், 3 வருஷமாக ஆஃபீஸ் வச்சுருந்தேன். ஒரு 6 மாதம் முன்னாடி ஆஃபீஸை மூடிட்டேன். தசை ஸ்டார்ட் பண்ண உடனே, இந்த சனி தசை ஆரம்பித்த உடனே, February ஸ்டார்ட் ஆச்சு, 6 மாதம் முன்னாடி ஆஃபீஸை மூடிட்டேன். 1, 5, 9 நீசப்பட்ட பாவமாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த 4 பாதத்தில் 1ஆம் பாதம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த 1ஆம் பாதத்தில் சிம்மத்திலிருந்து திசை நடத்துகிறது. 1, 5, 9 நீசப்பட்ட பாவம். 1ஆம் பாவம் ஜாதகர், 5ஆம் பாவம் குழந்தை, எல்லாமே சொல்லலாம் இல்லைங்களா? 9ஆம் பாவம் தந்தை, எனக்கு பேத்தி கூட தான் 9ஆம் பாவம் தான், ரைட்டுங்களா? இது மாதிரி இந்த ஒரு சூழலில் அகப்பட்டு எனக்கே வந்து உடம்பு முடியாமல் எல்லாம் ஜாதகம் பார்க்க முடியாமல் எல்லாம் ஐயாவுக்கு தெரியும். எனக்கு நான் கருத்தரங்குக்கு மாதம் வர முடியறதில்ல. இந்த மாதிரி நடந்துட்டு, இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ இது எனக்கு கரெக்டாக தானே வருது இல்லைங்களா? இது எனக்கு கரெக்டாக தானே. அந்த மாதிரி அந்த பாத வாரியாக எந்த இடத்துல இருந்து நடத்துது, அவருக்கு கொடுக்கப்பட்ட பாவம் என்ன, கொடுக்கப்படாத பாவம் என்ன, எனக்கு 2, 6, 10க்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கணும். வருமானத்துக்காக ஓடணும், சர்வீஸ்க்காக ஓடணும், தொழிலுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு இல்லாத பாவமாக இருக்குது இந்த இந்த 4.25 வருஷத்தில். அப்போது இதை ஆராய்ச்சி பண்ணி இதை அம்சத்தில் வந்து எந்த பாதத்தில் இருந்து திசை நடத்துகிறது, அந்த பாதத்திற்கான முழு பலனை வந்து நம்ம ஜாதகருக்கு சொன்னாதான் அவர் வந்து கரெக்டாக, அவருக்கு கரெக்டாக இருக்கணும். ஆமாங்க கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்போ தான் அவர் 10 பேர்கிட்ட போய் சொல்வார். சரிங்களா? அந்த மாதிரி அம்சம்தான் வந்து அவதார நிலை. ராசி கட்டம் ஆதாரம், அம்சம் அவதாரம், பல்வேறு பரிணாமங்களை எடுத்து அது நமக்கு உண்மை தன்மையை உணர்த்துகிறது. இது வந்து நான் நவாம்சத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். இதை நிகழ்ச்சியின் முடிவில் நான் சில கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சில சிறப்பான விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, தானம் தர்மங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து சொத்து பணம் சேர்த்தா தான் வந்து நமக்கு வம்சாவழி நல்லாயிருக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து உண்மையிலே வந்து தான தர்மங்கள், நம்ம செய்யும் தான தர்மங்கள் தான் நம்ம வம்சாவழியை காப்பாற்றும். நம்ம பூர்வீகம் நல்லா இருக்கணும், நம்மளோட வம்சாவழி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தான தர்மங்கள் செய்யணும். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். போதும் 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 அப்படின்ற முறையில் நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்பாங்க. போதும்னு கொடுக்கறது. ஐயா இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துருக்காரு, அதுதான் சாப்பாடு மட்டும்தான் நிறைவாக இருக்கிற ஒரு தானம்.
அது எவ்வளோ சாப்பிட முடியும்? அதை தான் போதும் போதுன்ற முறையில் போட முடியும். ஒரு பேண்ட் ஷர்ட் கொடுத்தா கூட இன்னொரு பேண்ட் ஷர்ட் கொடுக்கலான்னு நினைப்பாங்க. இதே ஒரு புடவை கொடுத்தா இன்னொரு புடவை கொடுக்கலாம், இல்லை ஒரு 1000 ரூபா கொடுத்தா இன்னும் ஒரு 2000 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும் தான் ஒரு மனுஷனுக்கு போதும் 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 அப்படின்னு போடுறது. அது வந்து நம்மளுடைய பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அதுக்கு அடுத்தது நீங்கள் எவ்வளோ கஷ்டம் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நீர் தானம் கொடுங்க. நீர் தானம் வந்து உங்களுடைய கஷ்டத்தை உடனே நீக்கும். எவ்வளோ 10 ரூபா பாட்டிலா ஒரு 3 பேருக்கு வாங்கி கொடுங்க. நான் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள பரிகார ஸ்தலங்கள் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்கிறேன். காஞ்சிபுரம் போனால் பரிகாரம் பண்ணுறியா, உடனே ஒரு 5 பேர் சாப்பிட்டு வாங்கி கொடு, தண்ணி பாட்டிலோடு வாங்கி கொடு. நீர் தானம் பண்ணணும். அதுதாங்க நான் இன்றைக்கி வந்து எனக்கு 10 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சொன்னார். அதை நான் இன்றைக்கும் கடைபிடிச்சிக்கிட்டு வரேன். எனக்கு வந்து எல்லாமே விலகி கொடுக்குது, வழி விலகி கொடுக்குது. அந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு மறைவாக இருக்கிற சில விஷயங்கள் நம்மளுக்கு வழி விலகி கொடுக்கும். நீர் தானம் கஷ்டத்திலிருந்து விடுவிக்கும். அடுத்தது சாலையோரம் எல்லாம் நிழலுக்காக என்ன வச்சாங்க, மரம் வச்சாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் போய் மரம்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே நிழலை எது கொடுக்குதுங்க? குடை கொடுக்குது. குடைதானம் கொடுங்கள், உங்களுக்கு இந்திரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. குடைதானம் கொடுங்கள். ஒரு 4 பேர் குடை கொடுங்க. குடைதானம் கொடுத்தால் உங்களுக்கு இந்திரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்தது எல்லாராலையும் முடியாது, முடிஞ்சவங்க கன்றுடன் சேர்ந்த பசுவை தானமாக கொடுங்கள். சொர்க்கமே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. பசு தானம் கொடுக்குறவங்களுக்கு சொர்க்கமே காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தானம் தர்மம் இந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம எடுத்துக்கிட்டு போனால் நம்ம வம்சாவழி நாம் வந்து இன்றைக்கி பித்ருதோஷம் பார்க்குற ஜாதகத்தெல்லாம் பித்ருதோஷத்தை பற்றி சொல்கிறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நாம் இதை கடைபிடிச்சோம்னா நம்மளோட வம்சாவழி கடைபிடிக்கும், வம்சாவழி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போ நம்ம சங்கத்துடைய பொருளாளர் ராஜேஸ்வரி அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் உங்களுக்கு புதுசாக கூட தெரியலாம். அதாவது வந்து ராசியில் ஒரு கிரகம் எங்கே இருந்தாலுமே அந்த கிரகம் நவாம்சத்தில் எங்கே இருக்குதோ அதுக்கு பாதகத்தில் இருக்குதா சாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம், மிருகசீரிடம் 2ஆம் பாதம்னு சொன்னாங்க. அந்த மிருகசீரிடம் 2ஆம் பாதம் நவாம்சத்தில் எங்கே விழுகும்? கண்ணியில் விழுகும். அப்போ கண்ணில் விழுந்தனால தான் அவங்க 7ஆம் இடமான கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகம். அதனால் வந்து ஒரு கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே பாதகமாக விழுகுது. அந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் மிருகசீரிடத்தில் 2ஆம் பாதத்தில் விழுந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருங்கிறத சொன்னார். அப்போ அம்சம் அப்படிங்கிறது சொல்கிறாங்கல்ல, சந்திரன் ஐயா எவ்வளோ அம்சமாக இருக்கார் பாருங்க அப்படின்னு. ஏன்னா அம்சம்னா என்னென்னா அது ஒரு அழகு. அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறப்ப அது ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சூப்பராக எளிமையாக சிம்பிளாக அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கு நம்முடைய சரவண பவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம்.